வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஐடிவியின் பல்பல் ஷோக்காக நம்ம நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் மீட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி சிஐடி காலேஜில் இருக்கோம். நிறைய டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுருக்கோம். அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம பேசுறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கேட்குற கேள்விக்கு எப்படி தாக்கு பிடிச்சி அவங்க பதில் சொல்கிறாங்கன்றத வாங்க பார்க்கலாம். ஷோ ஸோ நம்ம ஷோவில் அடுத்து பார்க்க போகிற ஒரு 5 யங் டேலண்டட் லேடிஸ் அப்படின்னு நான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு தான் இருக்கேன். இல்லை இன்னும் சொல்லி ஃபுல்லாக முடிக்கவே இல்லை. அது யங்னு சொன்னது கூட அந்த பொண்ணுக்கு சிரிப்பு வரல. டேலண்ட்டுன்னோன்னே ஆன்னு ஒரு சிரிப்பு. என்ன பண்ணுறது? சரி ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். லட்சுமி. லட்சுமி? வெறும் லட்சுமியா மகாலட்சுமி விஜயலட்சுமி? நான் நிறைய லட்சுமி தான். அது போதும்ட்டாங்களா வீட்டில்? ரைட். உங்க பேரு? உஷா. உஷா அண்ணே ஒண்ணு ஒரு லெவலா இல்ல? ஆமா, உருண்டு திரண்டு நல்ல கட்டையா இருக்குடா. பிடி? வெறும் உஷா. அது நல்ல பேர் தானே. இந்த இல்ல இல்ல நான் எதுவுமே சொல்லல. இல்ல சத்தியமா நான் அதை எடுக்க வரல. ஒருத்தர் சிங்கர் ஒருத்தங்க இருப்பாங்களே அவங்க உஷா தீதி. உஷா தீதி. அது போட்டு விடு, எனக்கு தெரியாதுல்ல, நீ சொல்றதுதான். உங்க பேரு? சுஜிதா பிரியதர்ஷினி. சுஜிதாவா பிரியதர்ஷினியா? சுஜிதா பிரியதர்ஷினி. ரெண்டுமா? சரி. ஹேமாவதி. என்ன பிடிக்கலையா உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி அருவருப்பாவே பாக்குறீங்க? ஏன்டா அப்படின்னு பாக்குறீங்களே, என்ன ரீசன்? எதுவும் என்ன பார்த்தா எதுவும் வாமிட்டிங் இரிட்டேட்டிங் சென்சேஷனா இருக்கா? சரி, என்னம்மா பேரு? ஹேமா. ஏம்மா ஏம்மா. உங்க பேரு? ஆஷிஃபா. வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம மனசு உடஞ்சிடக்கூடாது. ஓகேவா? எதா இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். இந்த பேப்பர் போச்சு, அடுத்த பேப்பர். நீங்க செஞ்ச இந்த உதவியை என் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். அதுவும் போச்சுன்னா காலேஜே போச்சு, தேவையில்ல. என்ன ஆச்சு? மார்க் கம்மி ஆயிடுச்சு. எத்தனை மார்க்கு? சரி, ஏதோ கம்மியாயிடுச்சு. ஆனால் ஃபெயிலு. பாஸ் ஆகிட்டு தான் வருத்தப்படுறியா? கட்டையை கொண்டு அடிச்சிருவோம். இன்ஜினியரிங் எடுக்கலான்ற அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து இருந்தது உங்களுக்கு? இல்லை இல்லை, பிடிச்சி இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்களா? இல்லை ஐயோ வேண்டாம் வெறுப்பா வீட்டிலேருந்து இப்படி உதச்சிதான் தள்ளுவாங்கல்ல, அந்த மாதிரி பிடிச்சிதான் எடுத்தீங்களா? சரி, இதுதான் படித்து இந்த எய்ம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி எய்ம்? கடைசியில் என்னவா வரணும்னு ஆசைப்படுறீங்க? சாஃப்ட்வேர்ல நல்ல பெரிய ஆளா வரும். ஐயோ, அதுல தப்பே இல்ல. நல்ல பெரிய ஆளா? சரி, உங்களுக்கு பெரிய ஆள்னா டக்கு ஞாபகத்துக்கு யார்? அதாவது பெரிய ஆள் இருக்காங்களா? திரிஷாவா? யாரா அவன் திரிஷான்னது? அந்த மாதிரிலாம் இல்லை. ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் வேலை செய்யணும், அவ்வளோதான். ரைட்டு. நீங்கள் இன்ஜினியரிங் எடுக்கலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் லெவல் ஹவ் யூ கம் தென்? டேய், ராங் டிசிஷன். உனக்கு மனசாட்சி இல்ல, உனக்கு இதயம் இல்ல, நீ கேக்குறது தர்மமா? அந்த பொண்ணு நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? எனக்கு ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. பிஜில பண்ணணும் அப்படின்னு. ஐயோ, உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய் இதான்டா. இந்த நாசா, இந்த ராக்கெட்லாம் விடுறாங்களே. ஓகே ஓகே. என்னோட இன்ஸ்பைரிங் வந்து கல்பனா சாவ்லா பார்த்தா இன்ஸ்பயர் ஆகணும். அதனால அது மாதிரி ஆகணும். வெரி குட் வெரி குட். இப்போ நீங்கள் வந்து ராக்கெட் விடுறீங்கன்னு வைங்க. இந்த பொழுதன்னைக்கு ராக்கெட்டுக்கு இது வந்து அக்னிங்கிறான் இதுன்றான். நீங்கள் என்ன பேர் வைப்பீங்க உங்கள் ராக்கெட்டுக்கு? உஷாந்தி. என்னது? உஷாந்தி. உங்கள் பேர் உஷாவா? உஷா ப்ளஸ் சாந்தி. உஷாந்தி. சாந்தி யாரு? ஆமாண்ணே. இந்தியாவிலேருந்து காசு கொடுப்பாங்க, குடும்பத்து பேரெல்லாம் வச்சு நீங்கள் ராக்கெட் விடுவீங்க. நாங்கள் வட்டிக்கெல்லாம் வாங்கி கட்டும். நாங்கள் தானே இப்போ அதை செய்கிறோம். இப்போ எங்கள் குடும்பத்து பேர் வச்சு குடும்பத்து பேர் வச்சு உங்கள் தாத்தாலாம் இருந்தாருன்னு வைங்க, பஞ்சு கிஞ்சு கிடப்பாப்புல எடுத்து அந்த பேரையும் வச்சு விடுங்க. அப்படியே ஒரு 4-5 பக்கத்துக்கு அடிப்போம் பேரா. நீங்கள் வந்து இன்ஜினியரிங் எப்படி ஒரு ஆர்வத்தோட சேர்ந்தீங்களா? இல்லை வேண்டாம் வெறுப்பாலாம் இல்லை? சரி ஓகே. படிச்சு முடிச்சு இதான் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா எந்த மாதிரி வரணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த மாதிரினா ஒரு நல்ல எம்ப்ளாயபிளான இன்ஜினியர், அவ்வளோதான். இந்த அழகு முகத்தை அடிக்கடி பார்க்கணும் போல் இருந்தது, வந்துட்டே. ஐயோ, இந்த பொண்ணா இது திட்டுமே. ஏம்மா சொல்லுமா, அதாவது நானா திரும்பிக்கிறேன். மூஞ்ச பார்த்தா நீ அப்செட் ஆகுற. சொல்லு, எதனால இன்ஜினியரிங் எடுத்தீங்க? இல்லை இது வேண்டாம் வெறுப்பா எடுத்துட்டீங்களா? இல்லை சொல்லுங்க. பிடிச்சதான் இன்ஜினியரிங் எடுத்தேன். நீ போய் சொல்ற? இன்ஜினியரிங் பிடிச்சதா எடுத்தீங்களா? சரி, எந்த மாதிரி வரணும்னு ஆசை? இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்படி ஒரு இன்ஜினியர் பா அப்படின்னா எந்த மாதிரி வரணும்னு ஆசை? இப்போ வந்து பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் ப்ரோக்ராமர்லாம் இருக்கணும்னு ஆசை. தென் வெளிநாட்டுலாம் போயிட்டு ஒர்க் பண்ணணும்னு ஆசை. தெரிஞ்சிருச்சு.
படிக்கிறதெல்லாம் உள்நாட்டில் படிச்சுப்பீங்க, வெள்ளைக்காரனுக்கு போய் வேலை செய்வீங்க, டேக்ஸ் கூட நம்ம நாட்டு கட்ட மாட்டீங்க. அப்படிலாம் இல்லை, அங்கே வந்து ஏர்னிங்ஸ் அதிகமாக பண்ணிட்டு இந்தியாவில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கணும்னு ஆசை. இதுதாயா ஈவ இறக்கங்கிறது. பெருசா வா, எப்படி இதை என்ன பார்த்தோன்னு யோசிச்சியா, இல்லை அடுத்தது ஏதாவது கேட்டுருவானே வாயை மூடுருவோமே அப்படின்னு சொல்லி விட்டியா? இல்லை என்னோட ஏமே அதுதான், கன்ஃபார்மாக ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. தப்பு இல்லையா? யார் தப்புன்னு சொன்னது? நீங்க சொல்லுங்க. வை ஐயோ சிரிமா, உன் மூஞ்சி பார்த்து எனக்கே ஒரு மாதிரி மூஞ்சி சுருங்குது. எதனால இன்ஜினியரிங் சூஸ் பண்ணீங்க? வை இன்ட்ரெஸ்டோட தான் சார். இன்ட்ரெஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கெலாம் போகணும்னு ஆசை. ஓகே பர்ஃபெக்ட் கம்பெனியில் பிளேஸ் ஆகும். வந்து ஒரு வாக்கியம் சொல்ல, அந்த வாக்கியத்தை வந்து அப்படியே நீங்கள் திருப்பி சொல்லணும். திருப்பினா உள்டாவா இல்லை, அது சொல்கிறத நீங்கள் அப்படியே சொல்லணும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பக்தியில் முத்துன பக்தன் பக்தர்களை 10 பேராக பந்திக்கு அழைத்தான். ஹாய் 1 செகண்ட் எடுத்துங்க டைம். அது 1 செகண்ட் கிடையாது, ஒன்ஸ் மோர் தானே. சும்மா நான் டிஸ்ட்ரிபியூஷன் கலாய்ச்சிங்கல்ல. பக்தியில் முத்துன பக்தன் பக்தர்களை 10 பேராக பந்திக்கு அழைத்தான். பக்தியில் முத்திய பக்தன் பக்தர்களை 10 அழைத்தான். எங்க கூப்பிட்டான்? எங்க கூப்பிட்டான்? எங்க கூப்பிட்டான்? பக்தியில் முத்திய பக்தன் பக்தர்களை பந்திக்கு 10 அழைத்தான். இல்ல ஒரு விதமா சொல்ற, எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இப்போ. அர்த்தமா புரிஞ்சிச்சு தாயே. சும்மா இந்த பேரு இப்படி நான் திரும்புற கேப்ல சொல்றது, இங்க வேடிக்கை பார்க்குற கேப்ல பக்தி பலி அழைத்தான் அப்படின்னு எல்லாம் முடிச்சுன்னு வச்சுக்க விட மாட்டேன். சொல்லுங்க. பக்தியில் முத்திய பக்தன் பக்தர்களை 10 பக்த வச்சலம் யாரு? பக்த வச்சலம் யாருன்னு பக்த வச்சலம் ஏன் குறுக்க வரான்? போ. பக்தியில் முத்திய பக்தன் பக்தர்களை 10 பந்தி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளதான் உனக்கு பக்கு பக்குன்னு வருது. பக்தியில் பக் நீ பாட்டு முடிக்கிறதுக்குள்ள டம்மால் கீழே கீழே விழுந்தாங்க. ஐயோ நீங்க சொல்லுங்க. நான் ஒரு தடவை சொல்லட்டுமா? பக்தியில் முத்துன பக்தன் பக்தர்களை 10 பேராக பந்திக்கு அழைத்தான். அதான் 12 பேர். அது 10 பேர் தான் அவன் பிளான் பண்ணதோட 10 பேர் தான். 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டான், சோத்துல தண்ணி எடுத்து ஊத்திட்டாங்க. வந்தவர்களை வாழ வைப்பதுதான் தமிழ்நாடு. நீ பேச வேண்டியதை பேசு. பால் வைக்க தமிழ்நாடு, ஆந்திரா இதெல்லாம் தேவையில்ல. பக்தியில் முத்திய பக்தன் பக்தர்களை 10 பேராக பந்திக்கு அழைத்தான். பந்தர்களையா? பந்தர்கள்னா யாரு? பந்தர்னா குரங்கு தானே? ஏய் நான் பேச்சுவாக்கல குரங்குன்றியா நீ? பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிருத்தனம் இருக்க கூடாது. வாய்ஸ்லாம் வருதேப்பா. பக்தியில் முத்தின பக்தன் பக்தர்களை 10 பேர்களாக பந்திக்கு அழைத்தான். பேர்களாக அவர்கள் வந்தார்களா? ஒரே கூட்டம், வெயில் வேறு, இந்த மாதிரி வேர்த்து கொட்டுகிறது. பக்தியில் முத்தின பக்தன் பக்தர்களை 10 பேராக பந்திக்கு அழைத்தான். வாய் மட்டும் தான் அப்படி இப்படி இடிங்குது, ஆனா என்ன வருதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. எங்க ஓ இதெல்லாம் வேறையா? டான்ஸ் எல்லாம் ஆட சொல்லுவாங்க போல. கப்போ இப்படி பேசியே அழிஞ்சு போறேன். பக்தியில் முத்தின பக்தன் பக்தியில் முத்தின பக்தன் பக்தர்களை 10 பேராக பந்திக்கு அழைத்தான். ஸ்பீடா சொல்லணும். பக்தியில் முத்தின பக்தன் பக்தர்களை 10 பேராக பந்திக்கு அழைத்தான். பாவம் பக்தர் ரொம்ப பாவம், உங்களுக்கு காசு இல்ல, லாஸ்ட் பந்திக்கு அழைத்தான் அப்படின்னு பொறுமையா இருக்கு. எல்லாம் ரொம்ப முக்திட்டி அப்படியே பயங்கரமா பேசிட்டீங்க. இப்போ அடுத்தது வந்து ஒரு சுச்சுவேஷன். ஓகேவா? அந்த சுச்சுவேஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றதுதான் விஷயம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ இருமா, ரொம்ப பிடிச்ச ஹீரோ ஓகேவா? அவங்கள வந்து ஒரு ரோட்ல ஒரு இடத்துல பாக்குறீங்க, அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு. அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. ஆவாதுதான் இருந்தாலும் கற்பனை வந்து உங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் கூட போயிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஹீரோ வந்து உங்க பக்கத்து டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் பேசணும்னு உங்களுக்கு ஆசை, ஆனா உங்க ஹஸ்பண்ட் வந்து நீங்க பேசி சமாளிச்சு நீங்க போய் அங்க பேசணும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றது தான் விஷயம். ஓகேவா? ஃபைன். இதுக்கப்புறமா உங்களுக்கும் அதே தான், ஏன்னா இதுக்கு மேலே கான்செப்ட் எல்லாம் யோசிக்க முடியாது. சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஹீரோ? சிவகார்த்திகேயன். நான் கூட உன்னை ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சேலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான்
ஓப்பனா சொல்றேன், விழுந்துட்டேன். இருக்கலாம், தப்பு இல்லை. அவர் கூட வந்து நீங்கள் ஒரு ஹோட்டலில் பார்க்குறீங்க, ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உங்கள் ஹஸ்பண்ட் வேறு கூட இருக்கார். நீங்கள் வந்து இப்போ அவர் பார்த்துட்டீங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட அவர்கிட்ட பேசணும்னு தோணுது. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு சிவகார்த்திகேயனை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லை, ஏதாவது உங்களோட டை ஹார்ட் ஃபேன் அப்படின்னு பேச வேண்டியதெல்லாம் பேசணும். அது எப்படி பேசுறீங்கன்றது தான் அது. 1 நிமிஷம் நான் ஸ்டாப்பாக பேசணும். யார்கிட்ட? சிவாட்ட பேசணுமா? சிவா யாரு? சிவகார்த்திகேயன். பாய் ஃப்ரெண்டா? இல்ல சிவகார்த்திகேயன். அப்படி நெருங்கி வரீங்க. சாரி 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 நான் கூட சிவானா வேற யாரும் நினைச்சேன். சிவா அப்படி ரைட்டுமா? ரைட்டு ரைட் ரைட்டு. யார்கிட்ட பேசணும்? இல்லை, நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு போய் சிவாட்ட பேசணும். ஃபைனா? புரியுதா? இதாவது ஏறுதா மண்டையில்? ஓகே, சிவகார்த்திகேயன் வந்து உட்காண்டாரு, உங்கள் ஹஸ்பண்ட்டை பேசுகிற மாதிரி பேசு. எனக்கு வந்து சிவா ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிட்டு போ. சிவா அந்த பக்கத்து பெஞ்சில் இருக்காரு. அதுக்கு டேபிள் துடைக்க போறியா? நான் போய் கொஞ்சம் பார்த்து பேசிட்டு வந்துடுறேங்க. இங்கேருந்தே பார்த்துக்க. எனக்கு அவரை பிடிக்கல, நீங்கள் போகிறது எனக்கு பிடிக்கல சுத்தமாக. எனக்கு நீங்கள் பேசுகிறதா பிடிக்கல. அப்புறம் எது கல்யாணம் பண்ணிங்க? என்ன பண்ணி வச்சிட்டாங்களே. திருமணம்ங்கிறது சொர்க்கத்துல நிச்சயம் பண்றது, அத நம்மளா முடிவு பண்ணிட்டா எப்படி? அப்ப தலையெழுத்துன்னு பண்ணிக்கிட்ட. அப்ப நீ பேசிட்டு அப்படியே அவங்க கூடயே போயிடுமா? நீ வீட்டுக்கு வந்துடாத. ரொம்ப நல்லது. நல்லா இருப்ப தாயி. நான் வந்து உனக்கு ஒரு 6 மாசம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 3 நாள் அந்த பையன் செத்துருவான். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நீங்க உங்க விருப்பத்தை சொல்லிட்டீங்க, என் விருப்பத்தை கேட்கலையே. நான் உங்களை விரும்பல. நீங்க ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த பொம்பளை நீங்க இல்ல. சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பக்கத்து டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு, ஓகேவா? சோ நீங்க வந்து இப்போ உங்க அப்பா கூட போயிருக்கீங்க. கல்யாணம் ஆகல, உங்க அப்பா கூட என்ன கான்செப்ட் மாத்திட்டீங்களே? நான் ப்ரிப்பேர் பண்ணி. நீ ப்ரிப்பேர் பண்ணன்னு தெரியுதானே கான்செப்டே மாத்துற. நீங்க வந்து இப்போ உங்க அப்பா கூட போயிருக்கீங்க, ஓகேவா? அப்பா வந்து உடைய மாட்டார், அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஓகேவா? எங்க அப்பா அப்படி கிடையாது. என்ன பண்றது? கற்பனை. சோ கற்பனை அப்படி ஒரு அப்பா போதுமா? முடியல, என்னாலே முடியல. கற்பனை அப்படி ஒரு அப்பா. பேசுங்க. என்ன பேசலாம்? அப்பா அப்பா அது சொல்லக்கூடாது, தப்பு. வாயில போட்டுக்கோ. அதெல்லாம் பாசமா பேசினா தானே விடுவாங்க. சரி சரி. எப்படி அப்பாட்ட நீங்க பேசி இப்ப பர்மிஷன் ஆகிட்டு போய் சூப்பர் ஸ்டார் பார்த்து பேசணும், அவ்வளவுதான் கான்செப்ட். அப்பா அப்பா எனக்கு சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும். இப்போ நாளைக்கு சூசைட் பாயிண்ட் போக போறோம்ல, அங்க போய் அந்த பாறை மேல அவளை நிக்க வச்சு கீழே ஒப்பம் வீடு தெரியுதா குனிஞ்சு பாரும்ப, அவ குடிவா பொச்சு மேல ஒரே மிதி போனமே கண்ணுக்கு தெரியாது. உங்களுக்கே தெரியும். என்ன பேச விடாம பேசுறியா? கொன்றுவேன். நீ பேசுறதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை நான் பேசுவேன். அப்பா அப்பா எனக்கு சூப்பர் ஸ்டார்னா ரொம்ப பிடிக்கும். புடிச்சிட்டு போட்டுப்பா, டிவி போய் வீட்டுல போட்டு பாருப்பா. அவரும் எனக்கு ஒரு அப்பா மாதிரி தான்ப்பா. காதலிக்க ஆரம்பிக்கும் போது பெத்தவங்களை மறந்துடுறீங்க, காதலிக்கும் போது உங்களையே மறந்துடுறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் காதலை மறந்துடாதீங்க. என்ன பண்றது? சரி வாங்கப்பா, 2 பேருமே சேர்ந்து போய் அவங்கள்ட்ட பேசிட்டு வந்துடலாம். இல்ல, எனக்கு கால் முடியல, என்னால வர முடியாது. நீங்க இங்க இருந்துட்டே பாருங்கப்பா, நான் அவங்கள்ட்ட போய் பக்கத்துல போய் அப்ப பெத்த தந்தையை விட்டுட்டு நீ அங்க போற? இல்லப்பா, நான் போய் சூப்பர் ஸ்டார் அழைச்சிட்டு வரேன் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு. என்கிட்ட வர அழைச்சிட்டு வர? நீ கூப்பிட்டு வர, அவர் வந்துருவாரு. வந்துருவாங்கப்பா. நம்ம வீட்டுல டிரைவர் அவரு. நான் அவரோட ஃபேன்பா, இதுக்காக கூட வர மாட்டாரா? நீ கிரைண்டரா இருந்தா கூட அவர் வர மாட்டாரு. என்ன சொல்ல வரீங்க? அதெல்லாம் வேணாமா, நம்ம வீட்டுக்கு போலாமா? வாமா. சரியா? நான் பேசிட்டு தான் வருவேன். பேசி இல்ல வேணாம். வீட்டுக்கு போறப்ப உங்களுக்கு கால் அடிக்காதா? குடும்பம் வந்து ரொம்ப டீசென்ட்டான ஃபேமிலி. இந்த மாதிரிலாம் நாளைக்கு போயிட்டு பேசிட்டு இருந்தா அப்படி சொல்லி வெளியலாம் தெரிஞ்சுன்னா ரொம்ப தப்பா போயிடும். இப்ப நீங்க எந்திரிச்சு போகும்போது உங்களுக்கு கால் வலிக்காதப்பா? அந்த கொஞ்ச நேரத்துல அப்ப நான் வந்து நொண்டி போயிடுவேன். அதே நொண்டிட்டே வாங்கப்பா, அவங்கள்ட்ட போயிடலாம்ப்பா. அவங்கள்ட்ட போயிடலாம், அவங்கள்ட்ட போய் பேசிட்டு வந்துடலாம்ப்பா. என்ன உனக்கு சூப்பர் ஸ்டார் பேசினாதானே? நீ பேசி அப்படியே போயிட்டு வீட்டு சைடு வராது, அவ்வளவுதான் சொல்ல. நம்ம குடும்பம் ரொம்ப கட்டுக்கோப்பான குடும்பம், அந்த மாதிரிலாம் போய் பேசக்கூடாது. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். நான் சொல்லிட்டேன், என் பேச்ச மீறி போறதா நீ போ. அதுக்கப்புறம் நீ என் பொண்ணே கிடையாது. உன்னை அவனுக்கு திட்டுற மூடு இல்லையா? அப்படி இருந்தே அப்படி திட்டுறான். இன்னும் திட்டுற மூட்ல இருந்தான்னு வச்சுக்க, கழுவி ஊத்தி இருப்பான். அப்புறம் அழுதுருவேன்ப்பா. நீ எல்லாம் பார்க்க முடியாது, சும்மாவே மூஞ்செல்லாம் பார்க்க முடியாது.
நீ போ போய் பார்த்து பேசிட்டே வா. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நீங்களும் வாங்க. என்னையும் கூப்பிட பத்தியா கேட்டா திருப்பி நான் சிரிப்பேன். நான் வரேன் சூப்பர் ஸ்டார் போய் பார்த்துடலாம். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஹீரோ? எனக்கு ஹீரோ யாரையுமே பிடிக்காது. என்ன பண்ணிருப்ப? ஏதாவது பணக்கார வீட்டு பிள்ளையா பார்த்து லவ் சுட்டுருப்ப. சிச்சுவேஷனை தான் மாத்தணும் நீங்க. இல்ல அப்படி 19 பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா எப்படி கல்யாணம் நடக்காது? பசங்களே பிடிக்காதா இல்ல ஹீரோஸ் மட்டும்? அந்த ஹீரோஸ் மட்டும். இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயங்கர மேல வாங்க. அப்படின்னா வாழ்க்கை கிட்ட போயிடும். ஹீரோஸ் யாருமே பிடிக்காது. ஹீரோயின்ஸ் யாரா பிடிக்குமா? யாரையும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் பிடிக்கும். யாராவது ஒருத்தவங்க மட்டும் ரொம்ப பிடிக்குமே. இப்ப நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அன்சியானா அப்படியே உயிர் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி யார வச்சுக்கலாம், விஜய் வச்சுக்கலாம். போய் சொல்ற போய் சொல்றா உன்னை பிடிச்சிக்கலாம் தானே கேட்டேன். நீ என்ன வார்த்தை பேசுற என்கிட்ட? விஜய். விஜய் ஓகேவா? ஸோ விஜய் வந்து விஜயோட சிஸ்டர் நீங்க ஓகேவா? நானே ஒரு ஃப்ளோவா போவா அதை எடுத்துருவீங்க. விஜயோட சிஸ்டர் நீங்க. உங்க அண்ணன் வந்து இதுக்கு போறாரு எங்க அமெரிக்கா போய். ஏன்னா உங்க ஃபேமிலி ரொம்ப புவர் ஃபேமிலி. உங்க அண்ணன் வந்து அமெரிக்கா போய் சம்பாதிக்கிறதுக்காக போறாரு. அங்க போய் என்ன வேலை செய்ய போறாருலாம் தெரியல. உங்க அண்ணன் விட்டு நீங்க பிரிய போறீங்க. ஏர்போர்ட்ல நின்றுட்டு இருக்காரு. கடைசியா உங்கள்ட்ட 2 வார்த்தை பேசிட்டு போலான்னு வெயிட் பண்றாரு. என்ன பேசுவீங்க அண்ணன்ட்ட? அண்ணன் அதுக்கப்புறம் போயிட்டா 2 வருஷம் கழிச்சு தான் வருவாரு. விஜய் அண்ணன். ஆமா உங்க கல்யாணத்துக்காக தான் சம்பாதிக்கிறதுக்கு போறாரு. ஓ விஜய் அண்ணன்ட்ட பேசணுமா? ஆமா அம்மா நான் போயிட்டு வரேம்மா அப்படின்ட்டாரு. ஆனா ரொம்ப வருத்தமா இருக்குங்கண்ணா. பரவாயில்ல விடு, உன் வாழ்க்கைக்காக நான் தானே கஷ்டப்பட்டோம். நான் போய் சம்பாரிச்சிட்டு வரேன். இல்லைன்னா உன எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? ஆனா கான்டாக்ட்ல இருங்க. சரிம்மா இருக்குமா. எப்படிமா தங்கச்சி ஒண்ணு எப்படிமா விட்டுனால இருக்க முடியும்? இருக்கம்மா. ரொம்ப வருத்தமா இருக்குங்கண்ணா. 2வது தடவை சொல்லிட்டேன் வேற டைலாக் நடிக்காத. அப்படியே பாஸ் இருக்க மாதிரி வரும்போது உனக்கு ஃபாரின் சாக்லேட்டும் வாட்சும் வாங்கிட்டு வருவேன். தேங்க்யூ. நான் தான் சொல்லுவேன். அதுதான் வந்தியா உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் கஷ்டப்பட போனோம் பாரு. கரெக்ட் பண்ணீங்களா? நல்ல குடும்பம் இல்ல நல்ல குடும்பம். இவ்வளோ நேரம் செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்தா நம்மளோட பல்பல் ஷோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நிறைய வித்தியாசமான கேள்விகள். அண்ட் காலேஜ் அப்படின்னாலே ஃபன்னுக்கு வந்து கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி இன்னைக்கு நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. அண்ட் நிறைய பேரை வச்சு செஞ்சோம். ஸோ இதே மாதிரி அடுத்த பல்பல் ஷோல அண்ட் வேற ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டோட வேற ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷன்ல வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா டேக் கேர் பாய் பாய் சொல்லியது நான் உங்க சித்து. அண்ட் இந்த ஷோ பல்போ பல்ப்